இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தோட ஸ்பெஷல் ரெசிபி. இது இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறச்ச பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ். இது கருவாடு, கத்திரிக்காய், முருங்காய், மொச்சக்கொட்டை குழம்பு. இது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இது இந்த ராகி களியோட, கூழோட, சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். கருவாடு, புளி தண்ணி, கடுகு வெந்தயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை. தாளிப்புக்கு பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வடகம் இல்லைன்னா வெறும் கடுகும் வெந்தயமும் போதும். வெங்காயம் 1, தக்காளி 1. கருவாடு ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா சூப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பண்ண போகிற குவான்டிட்டி 4-5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லெண்ணெய் இதில் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு கடுகு நல்லா வெடித்ததும் வெந்தயம், காஞ்ச மிளகா, வடகம், பூண்டும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறையா சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது இப்போ இதில் சேர்க்குறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும். வெங்காயம் வதங்கணும் கருவாடு சேர்த்து இது ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே கருவாடு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோன்னா குழம்புல அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2, முருங்காய் ஒரு சின்னதாக ஒரு 10 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இதில் வேணும்னா வாழைக்காய் சேர்க்கலாம், மாங்காய் சேர்க்கலாம். மாங்காய் சேர்க்கிறதா இருந்தால் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் எண்டில் சேர்க்கணும். அப்போ தான் அது ஓவர் குக் ஆகாமல் சாப்பிட்றச்ச பீசஸ் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மொச்சக்கொட்டை நான் ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில்ஸ் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த மொச்சக்கொட்டையும் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது கடுகு வெந்தயம் தூள். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கணும், காரம் நல்லா தூக்கலாக இருக்கணும், புளிப்பும் நல்லா தெரியணும். அப்போ தான் இந்த குழம்பு அந்த ராகியோடனா சாப்பிட்றச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு 500 ml தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணி இப்போ இதில் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 20-25 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா 20 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இருக்குன்னா நம்ம குழம்பு ரெடி.